Now, for example, 2.36 போலாம். Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. First sum the sum of all natural numbers between 300 and 600. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 300க்கு பிட்வீன் சொல்ல தெரியும் உங்களுக்கு 300 வரக்கூடாது. அதுக்கு அடுத்த 7 டிவிசிட் பண்ணக்கூடிய நம்பர் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம். அந்த 300 என்ன பண்ணுங்க 7 டிவைட் பண்ணுங்க. 4 7s 28 ரிமைன் 2 20 நமக்கு 2 7s 14 ரிமைன் 6 இல்லையா? இப்போ நமக்கு 300 அடுத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரிமைண்டர் வந்து இல்லையா? அந்த ரிமைண்டர் என்ன பண்ணுவோம், அந்த டிவைஸில் மைனஸ் பண்ணும். 7 minus 1 1 வரும் இல்லையா? இந்த 1 கூட என்ன பண்ணுங்க, இந்த 300 ஆட் பண்ணுங்க. ஆன்சர் வரும் 301. இப்போ 301 செக் பண்ணி பாருங்க நீங்களே. என்ன வரும் நமக்கு 4 7s 28 ரிமைன் 2 21 வந்துருமா? அப்போ 3 7s 21 எக்ஸாக்ட் டிவைட் ஆகுதா? அப்போ நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் 301 பிளஸ் அடுத்த என்ன இருக்கும் 7 ஆட் பண்ணிங்க. 308 இல்லையா? அடுத்து இந்த 350 கரெக்டாக போயிடுமா? இப்போ லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிங்க இல்லையா? அப்போ அதே போல பண்ணுங்க. இப்போ 6 என்ன பண்ணுங்க 7 டிவைட் பண்ணுங்க. அழிச்சிடலாம். இதெல்லாம் எழுதிங்க. 7 minus 6 1 பிளஸ் 300 ஆட்னா 301. அதே போல பண்ணலாம். 600 டிவைட் பண்றேன். இதான் நமக்கு 8 7s 56 ரிமைனிங் 4 5 7s 35 ரிமைனிங் 5. இப்போ நமக்கு 300 அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், அந்த டிவைஸ் வந்து இந்த ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டு வர ஆன்சரா அந்த 300 ஆட் பண்ணோட இங்கே என்னன்னா டைரக்டா என்ன பண்ணுங்க, அப்படியே இந்த 600 மைனஸ் பண்ணுங்க. இந்த ரிமைண்டரை என்ன பண்ணுங்க 600 மைனஸ் பண்றீங்க. இப்போ 595 அவ்வளோதான் சரிங்களா? அப்போ லாஸ்ட் வந்து 595 நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்களா. 7 8s 56 ரிமைனிங் 3 35 5 7s 35 கரெக்டாக எக்ஸாக்ட் டிவைட் ஆகல. இப்போ இயர் ஏ வேல்யூ என்ன நமக்கு இங்கே 301. டி வேல்யூ நமக்கு தெரியும். 7 7 தான் இல்லை டிவைட் பண்ணி டிவிசிபிள் 7னா 7 தான். அடுத்து லாஸ்ட் நம்பர் நமக்கு வந்து 595. இப்போ நமக்கு அவங்க சம் ஆஃப் நேச்சுரல் சொல்றாங்க. சம் நம்ம தெரியும் அவங்க ஃபார்ம்லாம் அது எஸ்என் வந்து ஏ பிளஸ் n/2 a plus l வரும். இப்போ பசங்க என் வேல்யூ தேவையில்ல. என் வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? n ஈக்குவல் டு l minus a by d plus 1. அப்போ என் எல் வேல்யூ நமக்கு என்ன தெரியும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆக்சுவலா எல் பண்ணது லாஸ்ட் டேர்ம் 595 மைனஸ் ஏ வந்து 301 பை டி நமக்கு இங்கே 7 பிளஸ் 1. அதாவது இந்த சீரிஸ் இருக்கு இல்லையா 301 வந்து 595 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சப்ராக்ட் பண்ண நமக்கு வந்து 294 வருமா இல்லையா? 294 by 7 டிவைட் பண்ணலாமா? இந்த பிளஸ் 1 போடலாம். இது ஒன்று வரும் 4 7s 28 ரிமைனிங் 1 14 2 7s. அப்போ 40 plus 1 43. அப்போ n ஈக்குவல் டு 43. அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு? இந்த 43 டேர்ம் இருக்கு. எஸ் நம்ம எல் வேல்யூ தெரிஞ்ச ஃபார்ம் ஆனது n/2 a plus இல்லையா? அப்போ எஸ் இங்க 43 தானே. அப்போ 43 டிவைட் பை 2 ஏ வேல்யூ நமக்கு வந்து 301 பிளஸ் 595 எல் வந்து லாஸ்ட் 595. அப்போ 33 டிவைட் பை 2 இது ஆட் பண்ணா நமக்கு 6 0 plus 9 9 3 plus 5 8 என்ன சொல்லலாமா? 4 4 1 8. அப்புறம் 448 நம்ம 43 டிவைட் பண்ணுறோம். மல்டிபிள் 3 8s 24 I mean 2 3 4s 12 12 plus 2 வந்து 4 1 3 4s 12 13 வந்துருமா? நெக்ஸ்ட் 4 மட்டும் 4 8s 32 I mean 3 3 4s 16 6 1 3 19 I mean 1 4s 16 1 17. So 4 6 12 I mean 1 9 1. ஆன்சர் வந்து 19264. இதான் நமக்கு அந்த சம் ஆஃப் இந்த ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் நமக்கு 300 and 600 which are divisible by 7. அவ்வளோ இல்லையா?
இப்போ இந்த 300க்கு அடுத்த நம்பர் சொல்லும்போது என்ன பண்ணணும், நீங்க 7 டிவைட் பண்ணுங்க. வர ரிமைண்டர் என்ன பண்ணணும், இந்த டிவைஸ் இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அங்கே இதை ஆட் பண்ணிங்க. அதாவது நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடி, இது 300 அடுத்த நம்பர் கண்டுபிடி. இது 600 சொல்லும்போது இது ஃப்ரெண்ட் நம்பர் கண்டுபிடிங்களா, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரிமைண்டர் டைரக்டா என்ன பண்ணுங்க, இந்த 600 சப்ட்ராக்ட் பண்றீங்க. டிவைடர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். வந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன் மெத்தட். இது என்னன்னா நமக்கு வந்து இங்க டிவைஸ் பை 7 இருக்குல்ல, சப்போஸ் எக்ஸாம் நம்ம நமக்கு வந்து அவங்க கிரியேட்டிவ் கொஸ்டினா டிவைஸ் பை 11 கூட கேட்கலாம். வேற ஏதாவது நம்ம 13 அந்த நம்ம வச்சு